சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் மனு தாக்கல் செய்ய கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாமகவில் தற்போதுள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பேர் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்களாக உள்ளனர். இவர்களில் 2 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் களம் காண்கிறார். அதேபோல் மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சதாசிவம் இம்முறை சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் தருமபுரி தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக அந்த தொகுதியில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.